ஓகே. ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். இது வந்து அலாங் த மிக்ஸ் வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா லெக் ரைஸ். லெக் ரைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம லெக்ஸை வந்து இப்படி ரைஸ் பண்ணுறது. ஸோ ரைஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற அந்த ஹைட் வரைக்கும் லெக்ஸ் வந்து ரைஸ் ஆகணும். ஸோ இதை கரெக்டாக பண்ணுறதுக்காக இப்படி கை வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் ஃபார்ம். இந்த பேசிக் ஃபார்மை கரெக்டாக பண்ணணும். இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக் ஃபார்மை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணி இந்த கைகள் இல்லாமலேயே இந்த லெவலுக்கு நீங்களாவே கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேசிக் ஃபார்மை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெக் ரைஸ் எக்ஸசைஸ் வந்து எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா பெல்லி ஃபேட் இருக்கவங்களுக்கு. பெல்லி ஃபேட் அப்படிங்கும்போது ஃபேட்டாகவே சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப வந்து உட்காந்தே இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு ஃபேட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் இந்த வரக்கூடிய அந்த வயிறு வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பாமல் இருக்குது அப்படின்னாலும், இல்லை வந்து வயிற்று ஏரியாவில் டயர் ஃபார்மேஷன் இருக்குது, சுற்றி வந்து டயர் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னாலும் இந்த மசில்ஸ் அண்ட் இந்த மசில்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லெக் ரைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேசிக் லெக் ரைஸ் பண்ணுறதை விட இந்த அடிஷ்னல் சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆப்டிமலாக ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை பழகிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இஸ் டு யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம், நம்ம ஒரு காலை தூக்குன நிலையில வந்து கிட்டத்தட்ட இது அப்படி பண்ணுறதுனால இந்த இடத்துல பேலன்ஸ் அண்ட் போஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதிகமாக பேக் பெயின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார் பெல்லி ஃபேட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா லெக் ரைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ரைஸ் பண்ணுற டைமில் கைகளை எப்படி கொண்டு வரணும், காலை கீழே வைக்கிறப்போ கைகளை வந்து கொண்டு போயிடணும். ஸோ டுவர்ட்ஸ் அண்ட் அவே லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு அண்டர் ஆர்ம்கான ஒர்க் அவுட்டும் கிடைக்கும். ஸோ கைகளுக்கும் வந்து இது சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன, செகண்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னா பஞ்சிங் அப் ஆர் டச்சிங் அப். ஸோ ஆப்போசிட் இந்த கை அண்ட் இந்த காலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலை தூக்குறப்போ இந்த கையை வந்து டச் அப் பண்ணணும், இல்லைனா ரைஸ் அப் பண்ணணும். ஸோ லைக் திஸ். ஸோ இந்த வேரியேஷன் பண்ணுறதுனால இந்த இடத்துல உள்ள மசில்ஸை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. அதனால் இங்கே சைடில் டயர் ஃபார்மேஷன் இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வெயிட்டும் லூஸ் பண்ணி இந்த இடத்துல தசைகள் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இந்த இடத்துல ஸ்கின் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வேரியேஷன் என்னென்னா, இதையவே வெயிட் வச்சுட்டு பண்ணுறது. உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் வெயிட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மீறி ரொம்ப ஸ்ட்ரீனஸாக வந்து இதை பண்ண வேணாம். ஸோ உங்களுடைய வெயிட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ணும்போது உங்கள் கையை வந்து தொங்க போட வேணாம், இந்த லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி எப்படி நம்ம பஞ்ச் அப் பண்ணுறோமோ பண்ணமோ அதே மாதிரி வெயிட்டை வச்சுட்டு லிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். ஆப்போசிட் லெக் அண்ட் ஹேண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடும் உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அண்ட் ஸ்பீட் கம்ப்ளீட்லி உங்களுடைய கம்ஃபர்ட் தான். ஸோ போஸ்ட்மார்ட்டமில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ தான் வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வெயிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஷோல்டர்லையோ இல்லை மசில்லையோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நார்மலாக நீங்கள் ஹோமில் பண்ணக்கூடிய ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கு இந்த லெக் ரைஸில் இப்போ நான் காமிச்ச இந்த 3 வேரியேஷன்ஸில் ஏதாவது வேரியேஷனை டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.